கோவிலின் கைங்கரிய சபாவினருக்கும் உபயதாரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் பிரசித்தி பெற்ற திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவில் வைகாசி திருவிழா நின்று போனது. இது பக்தர்களிடையே மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளது. 108 திவ்ய தேசங்களில் 17வது திவ்ய தேசமாக விளங்குவது நாகை மாவட்டம் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவில். இந்த கோவிலில் வைகாசி திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று 12 ஆண்டுகள் கடந்து விட்டதால் இந்த ஆண்டு வைகாசி திருவிழாவை நிறுத்திவிட்டு கோவில் திருப்பணிகளை தொடங்க பொதுமக்கள் முக்கிய நிர்வாகிகள் முடிவெடுத்துள்ளனர். திருப்பணிகள் வேண்டாம், திருவிழாதான் நடத்த வேண்டும் என கோவில் கைங்கரிய சபாவினர் போர்க்கொடி தூக்கியதால் வைகாசி திருவிழா நிறுத்தப்பட்டுள்ளது. இது பக்தர்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பணியை துவங்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இவ்வாண்டு மட்டும் வைகாசி பிரம்மோற்சவத்தை ஒத்திவைத்து திருப்பணியை முடித்து மாசி மகா உற்சவத்திற்கு முன்பதாக திருப்பணியை முடித்து மகா உற்சவத்தை சிறப்பாக நடத்தி பின் தொடர்ந்து வைகாசி உற்சவத்தை தொடர்ந்து நடத்தலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். இந்த வகையில் தானத்தில் வைகாசி உற்சவத்தை நிறுத்த வேண்டும் என்று யாருக்கும் எந்த விதமான கருத்தும் கிடையாது. இந்த திவ்யதேசத்தில் இந்த வைகாசி உற்சவங்கிறது ரொம்ப விசேஷமான வைதிக உற்சவம்னு பேர். இன்றைக்கி நடந்திருந்தால் 3வது உற்சவம். சில சிரமங்களினால சூழ்நிலை காரணத்தினால அது நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. அதை திரும்பவும் நடத்தணும்னா வைகாசியில் தான் நடத்தணும்னு எனக்கு பெரியவாள்லாம் சொல்லியிருக்காரு. எனக்கு 80 ஏஜ் ஆகுது, 80 வயசு ஆகுது. நான் ஒரு 54லேருந்து 95 வரைக்கும் கைங்கரியம் பண்ணேன். இது வரைக்கும் மாற்று ஏற்பாடு பண்ணதாக சொல்லி எனக்கு தெரியல. நான் ஆஸ்தான ஜோசியர் வேறு இந்த சன்னதியில். ஆகையினால அதை அந்த வைகாசி உற்சவத்தை திரும்ப நடத்த அது எப்படியாவது பரிபூர்ணமாக வைகாசியில் தான் பண்ணணும்னு இருக்குது. நினைச்ச போது பண்ணக்கூடிய திவ்யதேசம் கிடையாது. பஞ்ச கிருஷ்ணக்ஷேத்திரத்தில் இது 17வது க்ஷேத்திரம். இந்த வைகாசி உற்சவம் இப்போ நடக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது காலங்காலமாக நடத்துகிற மாதிரி இங்கே உள்ள பெரியவங்கள்லாம் நினச்சி ஒரு வருஷம் நிப்பாட்டாமல் அதை செய்யணும்.